சந்தித்தேன் அப்படிங்கிறது. ஓ, செந்தில் ஓகே. பாலாஜி இப்படி எத்தனை கிரவுண்ட் லெவல் நிர்வாகிகளை போய் சந்திச்சு ஆலோசனை பண்றாரு செந்தில் பாலாஜி? நான் கேக்குறேன். ஆனா அதுக்கு ஒரே தகுதினா அதான் டிவிகேல இருந்து போயிருச்சு அந்த பொண்ணு. அதுதான். அப்ப என்னன்னா, அப்ப உங்களை வந்து மிகப்பெரிய இடத்துல அவங்க வச்சிருக்கிறாங்க. அவ்வளவுதான். டிவிகேல இருந்து ஒண்ணு, அதாவது டிவிகேல 2 நாள் இருந்த பொண்ணு வந்து அங்க போனதுக்கு அந்த மரியாதை. அப்ப என்னன்னா, தம்பிகளா ஷார்ட்கட் புரிஞ்சுக்கங்க. திமுக பெரிய ஆள் ஆகணும்னா உங்களுக்கு ஒருவேளை திமுக போகணும்னு நினைச்சீங்கன்னா, இங்க ஒரே ஒரு மாசம் அட்டண்டன்ஸ் போடுங்க, ஒரு ஐடி கார்டை வாங்குங்க. அங்க போனீங்கன்னா உங்களுக்கு செம பதவி. அப்புறம் திரும்பி வந்துருங்க. வேணாங்கண்ணா, நார்த் இந்தியா கூட போய்க்கிறோம்னா இந்த தமிழ்நாட்டுல அடிமையா இருக்க முடியாது. நாங்க பிஆர் பக்கமா ஓடிடுறோம். இல்லங்க, ஃபர்ஸ்ட் ஒரு விஷயங்க. இவனுக்கு ஃப்ரீ ஸ்பீச்சே கிடையாதுங்க. இங்க எவனுமே பேச முடியாதுங்க. இங்க நடிகை இவனுங்க எல்லாருமே வந்துங்க அவங்களுக்கு கட்டுப்பட்டவங்க தான். நீங்க எவனுமே நீங்க மனசுல நினைச்சதா அவன் போன் கால்ல மட்டும்தான் பேசுறானுங்க. பப்ளிக்ல பேசுற அளவு கூட இங்க வந்து இவங்க பேச்சு சுதந்திரத்தை கூட இவங்க கொடுக்கலீங்க. முதல்ல நீங்க ரொம்ப அழுத்தி பேசுறீங்கன்னா நீ கண்டிப்பா ஜெயிலுக்குள்ள போயிருவோம். 100% நீங்க ஜெயிலுக்குள்ள போயிருவீங்க. போகாம விடவே மாட்டாங்க இவங்க. என்னத்தரா பேசுறீங்க? என்னடா ஜனநாயகம் பேசுறீங்க? யாருக்கிட்ட ஜனநாயகம் பேசுறீங்க நீங்க? உண்மையாலுமே ஜனநாயகம் இங்க இருக்குதா முதல்ல? அப்போ என்னன்னா, விஜய் நான் எப்படி பாக்குறேன்னா, நம்ம எல்லாத்தோட ரெப்ரசன்டேஷனா